பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். தான் அன்று செய்ததை எண்ணி ரங்கநாதன் வெட்கப்படுவது எழுதியொட்டிய மாதிரி அவரின் முகத்தில் தெரிந்தது. தலை குனிந்தவாறு அவர் சொன்னார், பிசினஸ் கொஞ்சம் சூடு பிடிக்க ஆரம்பித்திருந்த சமயம் எங்களுக்குள் எழுத்து மூலமாய் ஒப்பந்தம் எதுவும் இருக்கவில்லை. ஆகையால் ஜானகிராம் கொடுத்திருந்த கொஞ்சம் ரூபாயை திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்றேன். ஜானகிராமின் பையன் ரவி அதை ஒப்புக்கொள்ளவில்லை. பார்ட்னர்ஷிப் தர வேண்டும் என்று பெரிதாய் சண்டை போட்டான். சரி, உன்னாலானதை பார்த்துக்கொள் என்று சொல்லி விரட்டி அடித்து விட்டீர்கள் என்று கசப்புடன் சொன்னாள் ஷோபா. அவளால் ஆத்திரத்தை அடக்கிக் கொள்ள முடியவில்லை. சரி, அப்படியே வைத்துக்கொள் என்றார் ரங்கநாதன். பல வருடங்களுக்கு முன்பு நடந்த கதை இது. அந்த ரவி சொந்த முயற்சியில் ஏதேதோ செய்து முன்னுக்கு வந்து விட்டான் என்று தெரிகிறது. ஆனால் என்ன பெயரில் எங்கே இருக்கிறான் என்று தெரியவில்லை. என்மேல் ஏற்பட்ட ஆத்திரமும் அவனுக்கு குறையவில்லை. உனக்கு கல்யாணம் என்று அழைப்பிதழ் போட்டவன் அவன். அதை தவிர பல வகையான மொட்டை கடிதங்கள். ஆமாம், எனக்கு தெரியும் என்று சொல்ல நினைத்தாள் ஷோபா. சொல்லவில்லை. அன்றைக்கே நீ காசி முதலி தெரு என்று சும்மா வானம் சொன்னபோது உன் குட்டை உடைப்பதற்காக நானும் வந்தேன் இல்லையா? அப்போது ஏதோ உற்சவத்துக்கு வசூல் என்று ஒரு ஆள் நம் வீட்டு வாசலில் வந்து நின்றானே, நினைவிருக்கிறதா? அவன் ரவியின் ஆள்தான். நமக்கு முன்னே காசி முதலி தெருவுக்கு அவன் வந்திருந்தான். நீ சொன்ன 4ஆம் நம்பர் வீட்டு மாடிக்கு போனேன் பார். அப்போது அந்த ஆள் வந்து மாடிப்படியில் என்னிடம் ஒரு செய்தி சொன்னான். என்ன செய்தி? நீ திரிசரண அபிமானிகள் சங்கத்துக்கு போய் வருவது ரவிக்கு தெரியுமாம். அவன் 10 வருடங்களுக்கு முன்பு பௌத்த மதத்தில் சேர்ந்து விட்டானாம். ஆகவே புத்த மத பிரச்சாரம் போன்ற நல்ல காரியங்களில் நீ ஈடுபட்டிருப்பதால் நம் குடும்பத்தின் விஷயத்தில் இனிமேல் தலையிடப் போவதில்லை என்று அந்த ஆள் மூலம் சொல்லி அனுப்பியிருந்தான். ஒரு விதத்தில் ஷோபாவுக்கு ஆறுதலாயிருந்தாலும் ஒரு விதத்தில் சிரிப்பாயும் இருந்தது. திரிசரண அபிமானிகள் சங்கம் என்பது உண்மையானால் நேர்மையான ஸ்தாபனம் என்று தவறாக நினைத்திருக்கும் பலரில் இந்த ரவியும் ஒன்றா? அப்பாடா, இப்போதுதான் உன் முகத்தில் மலர்ச்சி வந்திருக்கிறது. இந்தா பிடி என்று அந்த ஜேம்ஸ் பாண்ட் பெட்டியை அவள் மடியில் வைத்தார் ரங்கநாதன். ஷோபா, சொல்வதை கேள். யார் செய்த புண்ணியமோ மலை போல வந்த ஆபத்து பனி போல நீங்கி இருக்கிறது. அதை நீ கெடுத்து விடாதே. உனக்கு இஷ்டம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கொஞ்ச நாளைக்கு அந்த சங்கத்துக்கு போய் வந்து கொண்டிரு. பிறகு வேண்டுமானால் விட்டுவிடலாம். தயவு பண்ணம்மா ஷோபா. நம் குடும்ப கௌரவமே உன் கையில் தான் இருக்கிறது. அதற்கு மேல் சொல்ல தேவை இருக்கவில்லை ஷோபாவுக்கு. எழுந்து கொண்டாள். தன் சொந்த குமுறலை அடியோடு மறந்தாள். மணி 9:30 ஆகும் முன்பு பரங்கி மலையை அடைந்து விட்டாள். 2வது தடவை பிரசுரங்களை பெறுவதற்காக. கீர்த்தி சிங்காவுக்கு என்ன தகுதி இருக்கிறதோ இல்லையோ, ஒன்று நிச்சயம் உண்டு என்றார் கீர்த்தி சிங்கா இளமுறுவலுடன். என்ன தெரியுமா? ஒரு காரியத்தை அவசரமாக நடத்தியாக வேண்டும் என்றால் அது அவன் மனதில் உடனே தோன்றிவிடும். அதனால் தான் நேற்று ஒரு தடவையும் இன்று மறுபடியும் உனக்கு செய்தி அனுப்பினேன். சொல்லுங்கள் என்றாள் ஷோபா. கீர்த்தி சிங்கா அவளுடைய பெட்டியை வாங்கி சென்று தானே சில புதிய பிரசுரங்களை அதில் அடுக்கி வந்து கொடுத்தார். அவள் போக வேண்டிய இடங்களுக்கான பட்டியலையும் தந்தார். ரொம்ப அவசரம் போலிருக்கிறது என்று கேட்டாள் ஷோபா. தர்ம மார்க்கத்துக்கு வரவேண்டியது எப்போதுமே அவசரமான விஷயம்தான் மகளே என்று பதில் கூறினார் கீர்த்தி சிங்கா. இந்த தடவை நீ சந்திக்கப் போவது முற்றிலும் புதியவர்கள். இவர்களை நம் வழிக்கு அழைத்து வர வேண்டியது ரொம்ப முக்கியம் அம்மா. முடியுமானால் இந்த பிரசுரங்களையும் நீயும் படித்து வை. அவர்கள் ஏதாவது கேள்வி கேட்டால் பதில் சொல்வதற்கு உபயோகமாக இருக்கும். ஏற்கனவே நான் பலவற்றை படித்து விட்டேன் சுவாமி. மெச்ச வேண்டியதுதான் மகளே உன் முன் யோசனையை. ஆனால் அதே சமயம் உன்னை ஒரு விஷயத்தில் எச்சரிக்கவும் கீர்த்தி சிங்கா கடமைப்பட்டிருக்கிறான். என்ன சுவாமி? நீ பௌத்த மதத்தை சேர்ந்தவளா என்று யாரேனும் கேட்டால் ஆமாம் என்று போய் சொல்லாதே. இந்துதான் என்று தைரியமாக சொல்லு. போதி முனிவரின் உபதேசங்களில் உனக்கே இப்போதுதான் நாட்டம் ஏற்பட்டிருப்பதாயும் சொல்லு. நீ மனம் விட்டு உண்மை பேசுவதை கேட்டு அவர்களுக்கு இந்த மார்க்கத்தில் மதிப்பும் பற்றும் ஏற்படும். உண்மையிலேயே ஒரு நாள் நான் இந்த மார்க்கத்துக்கு வந்து விடுவேன் என்று எனக்கு தோன்றுகிறது ஐயனே என்ற மனம் அறிந்து போய் சொன்னாள் ஷோபா. எது என்றை தினம் என்பது கீர்த்தி சிங்காவுக்கு தெரியும். அதுவரை நீ இப்படியே இரு என்று கூறி அனுப்பினார் கீர்த்தி சிங்கா. திரும்பும் போதுதான் அவர் கொடுத்த பட்டியலை பார்த்தாள் ஷோபா.
6 பெயர்கள் அதில் இருந்தன. 4 இந்தியர், மற்ற 2ம் இந்திய பெயராக தெரியவில்லை. ஒன்று சீனர் மாதிரி இருந்தது, மற்றது ஜப்பானிய பெயர் போல இருந்தது. முதல் 2 விலாசமும் இந்தியர்களுடையது. அங்க ஒரு விசேடமும் இல்லை. 3வது அந்த முகவரியின் வாசலில் கொரியா தோழமை கழகம் என்ற சாதாரண பலகை இருந்தது. ஆனால் அந்த எளிமைக்கு நேர்மாறான படாடோபத்துடன் விளங்கியது உள்ளே இருந்த பங்களா. ஹாலில் ஒருவர் பேப்பர் படித்து கொண்டிருந்தார். பட்டியலில் உள்ள கிம் சூன் என்பதுதான் என்பது தான் என்று சொல்லிக் கொண்டார். 50 வயது இருக்கும். ஆங்கிலத்தில் சரளமாக உரையாடினார். சீனர் போல் இருந்தார். திரிசரண அபிமானிகள் சங்கம் எப்பேற்பட்ட அருமையான பணிகள் செய்து வருகிறார்கள். திடீரென ஜன்னலுக்கு வெளிப்புறம் உள்ள தோட்டத்தில் யாரோ இருவர் உரக்க வாக்குவாதம் செய்வது கேட்டது. கிம்சோன் கொஞ்ச நேரம் முகத்தை சுளித்து கொண்டு அதை கவனியாத மாதிரி இருந்தார். ஆனால் வாய் சண்டை வர வலுத்தது. எழுந்து சென்று ஜன்னலை திறந்து வெளிப்பக்கம் பார்த்தார். நோ, நிறுத்துங்கள், ஒருவரையொருவர் கொலையே செய்து விடுவீர்கள் போலிருக்கிறதே. ஷோபா எழுந்து தானும் எட்டி பார்த்தாள். யூனிஃபாரம் அணிந்த கார் டிரைவரும் அரை நிக்கர் மட்டுமே உடுத்தியிருந்த தோட்டக்காரனும் பலமான குஸ்தியில் ஈடுபட்டிருந்தார்கள். அவர்களை பிரித்துவிட முயன்ற மற்ற வேலையாட்கள் தாங்களும் ஆளுக்கு ஒரு அடி வாங்கிக் கொண்டு சமாதானத்தை நிலை காட்டினார்கள். இந்த 2 பேருக்குமே சீட்டு கிழித்து விட வேண்டும் என்று கூறியபடி கிம் சோன் திரும்பினார். வேடிக்கையை ரசித்த புன்னகையுடன் தானும் திரும்பிய ஷோபா, அது என்ன பிரம்மையா, இல்லை நிஜமாகவே நடைபெற்றதா? அவளால் நிச்சயம் செய்ய முடியவில்லை. சற்று முன் அவள் வைத்திருந்த பெட்டியின் அருகே யாரோ வேகமாக வந்துவிட்டு திரும்பிய மாதிரி இருந்தது. உண்மையிலேயே யாரோ வந்துவிட்டு போனார்களா என்ன? ஷோபா தடுமாறினாள். ரொம்ப நன்றி மிஸ் ஷோபா என்று கிம் சோன் கை குவித்து விடை கொடுத்தார். பெட்டியை சரியாய் மூடுகிற சாக்கில் அதை திறந்து பார்த்து கொண்டாள். எல்லாம் சரியாய்த்தான் இருந்தது. அடுத்த விலாசத்தை அடையும் வரையில் அவளுடைய குழப்பம் நீடித்தது. யாரும் வரவும் இல்லை, பெட்டியை தொடவும் இல்லை. நாமத்தான் கற்பனை செய்து கொண்டோம். ராஜா அண்ணாமலைபுரத்தில் அவள் நுழைந்த அடுத்த இடம் கிழக்கிந்திய வர்த்தக மன்றம் என்று பெயர் போட்டிருந்தது. அயல் நாட்டு தூதரகம் போல மிடுக்குடன் இருந்தது. அவள் சந்திக்க வேண்டியவரின் பெயர் சுமாஹிடோ. நடுத்தர வயது, பார்வைக்கு ஜப்பானியர் போல் இருந்தார். திக்கித்தான் ஆங்கிலம் பேசினார். ஆனால் முன்னவரை காட்டிலும் நிறைய சிரித்தார். என்னை தேடி வருகிறவர்களுக்கு நான் ஒரு தண்டனை கொடுக்காமல் விடுவதில்லை என்றவர் சிரித்து கொண்டு, பயப்படாதீர்கள், நானே தயாரிக்கும் தேநீரைத்தான் சொல்கிறேன் என்றார். வேண்டாம், இப்போது சாப்பாட்டு நேரம் என்று ஷோபா மறுத்தும் கூட அவர் உள்ளே சென்று 5 நிமிடத்தில் டீ போட்டு எடுத்து வந்து விட்டார். வேலைக்காரர் எவரையும் கூப்பிடாமல் தானே கோப்பையில் ஊற்றி கொடுத்தார். தேங்க்ஸ். ஷோபா டீயை அருந்தினாள். சர்க்கரை அதிகம் என்று தோன்றியது. தானும் ஒரு கப் அருந்திய சுமாஹிடோ திடீரென்று ஏதோ எறும்பு கடித்த மாதிரி காலை உதறினார். அப்போது அவர் கையில் இருந்த கோப்பையில் இருந்து சிறிது தேநீர் தெறித்து ஷோபாவின் புடவையில் கொட்டிவிட்டது. வெரி சாரி என்று பதறினார் அவர். பரவாயில்லை என்று ஷோபா எவ்வளவு கூறியும் கேளாமல், இப்படி வாருங்கள் ப்ளீஸ், குழாயில் கழுவிக்கொள்ளலாம் என்று வருந்தி அழைத்தார். அடுத்திருந்த அறையின் வாஷ் பேசினில் புடவையில் டீ கொட்டியிருந்த இடத்தை கசக்கி சரி செய்து கொண்டு திரும்பிய போது 2ஆம் முறை அதே அதிர்ச்சி ஏற்பட்டது. இப்போதும் யாரோ அவளுடைய பெட்டியின் அருகே வந்துவிட்டு வேகமாக திரும்பி சென்றார்கள். இந்த முறை வந்தவள் ஒரு பெண். கிமோனா உடுத்திருந்தாள். பெட்டியை உள்ளே எடுத்து போய் திரும்ப கொண்டு வந்து வைத்தாள் என்பதும் ஷோபாவின் கண்ணில் பட்டுவிட்டது. அதை அவள் கவனிக்கவில்லை என்பது சுமாஹிடோவின் எண்ணம். ஒன்றும் நேராத மாதிரி விடை கொடுத்து அனுப்பினார். ஆனால் ஷோபாவின் மன அமைதி அடியோடு கெட்டுவிட்டது. சரியாய் பூட்டுவது போல் பெட்டியை திறந்து பார்த்தாள். முன்போல் அதே பிரசுரங்களுடன் இருந்தது. ஆனாலும் அவளுக்கு உறுதியாக புலப்பட்டது தான் பார்த்த காட்சி பிரம்மை அல்ல என்று. புரிகிறது, 2 இடத்திலும் ஏதோ ஒரு நாடகம் நடத்தி சில நிமிடங்களுக்கு அவளுடைய கவனத்தை திருப்பி இருக்கிறார்கள். அந்த சமயம் பார்த்து அவள் கொண்டு வரும் பெட்டியை எடுத்து போயிருக்கிறார்கள். அதே பெட்டியையோ அல்லது அதே போன்ற வேறொரு பெட்டியையோ திரும்ப கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள். வெளியே வந்தாள். கையில் இருந்த அந்த சாதாரண பெட்டி நெருப்பு வைத்துவிட்ட வெடிகுண்டு போல தோன்றியது. இதயம் படபடவென்று அடித்து கொள்ள, இனம் தெரியாத பீதி ஒன்று இருள் போல சூழ, தெருவுக்கு அவள் வந்த சமயம் இன்னொரு திகைப்பு ஏற்பட்டது. யார் அந்த பௌத்த துறவி? அவருடன் கூட வரும் பெண் யார்? ஏன் ஷோபாவை பார்த்ததும் அந்த துறவி அந்த பெண்ணிடம் ஏதோ கூறிவிட்டு திரும்பி செல்கிறார்?
அந்த பெண் அவளை நோக்கி வந்து, "நன்றி அம்மா" என்றாள் இனிமையாக. "எதற்கு?" திகைத்தாள் ஷோபா. "சுவாமிகளின் விரதம் உன்னால் தான் பூர்த்தியாயிற்று. அவரை பற்றி நீ கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனந்த தேரா. நான் அவருடைய காரியதரிசி நந்தினி" என்றாள் அவள். நல்லோரை பார்த்த மாத்திரத்திலேயே மனதில் உள்ள சஞ்சலங்கள் மறைந்தொழியும் என்பது உண்மையானால், அந்த கணத்தில் ஷோபாவின் உள்ளத்தில் எல்லையற்ற சாந்தி பதிந்ததற்கு அதுவே காரணம் என்னலாம். ஆன்ம ஒளியில் பிரகாசத்துடன் மன்னாதி மன்னனாக நடை போடும் ஆனந்த தேராவை நோக்கி அவள் கைகள் குவிந்தன. அதே சமயம் யாரை அவள் பார்க்க கூடாதென்று கீர்த்தி சிங்கா தடுத்திருந்தாரோ அவரை பார்த்து விட்டோமே என்ற அச்சமும் அவளுள் எழுந்தது. உடனே திரும்பிவிட எண்ணிய போதிலும், "என்ன விரதம்? நான் என்ன வகையில் உதவினேன்?" என்றாள் நந்தினியுடன் கூடவே நடந்தவாறு. நந்தினி சொல்லி முடித்த பின்னர்தான் தன் புடவை பச்சை நிறத்தில் இருப்பதையும் அதில் மஞ்சள் பூக்கள் போடப்பட்டிருப்பதையும் கவனித்தாள். கையில் உள்ள கருப்பு ஜேம்ஸ் பாண்ட் பெட்டியையும் பார்த்து கொண்டவள், "ஒரு பெரியவருக்கு என்னை அறியாமலேயே உதவி செய்ய நேரிட்டதில் ரொம்ப சந்தோஷம், வருகிறேன்" என்ற நந்தினியிடம் சொல்லிவிட்டு திரும்புகையில், சாலையின் மறுபுறத்தில் எதிர் திசையில் வந்து கொண்டிருந்த ஒரு பெரிய கார் அவர்களை கண்டதும் சட்டென்று நின்றது. பின் சீட்டில் யாரும் இருக்கவில்லை. ஓட்டி வந்த டிரைவர் விரைந்து ரோடை கடந்து வந்தான். நந்தினியிடம், "சுவாமிகள் நடந்து போகிறாரே, வண்டி சும்மாதான் போகிறது, நான் கொண்டு போய் விடுகிறேனே" என்றான். நந்தினி சற்று வேகமாக நடந்து ஆனந்த தேராவை அணுகினாள். "ரவியின் கார் டிரைவர் வண்டி வேண்டுமா என்று கேட்கிறான்" என்றாள். ஆனந்த தேரா வேண்டாம் என்று தலையசைக்கவே டிரைவர் திரும்பி போய்விட்டான். காரும் சென்று விட்டது. 2-3 நிமிடம்தான். ஆனால் ரவி என்ற பெயர் ஷோபாவின் ஆவலை வளர்த்து கால்களுக்கு விலங்கிட்டது. "யார் அந்த ரவி?" என்று சாதாரணமாக விசாரிக்கிற மாதிரி கேட்டாள். சுவாமிகளின் சீடர்களில் ஒருவர், இளைஞர். சில வருடங்களுக்கு முன்னால் பௌத்த மதத்தில் சேர்ந்தாராம். பாதி நாள் பம்பாயிலும் பாதி நாள் இங்கேயும் இருப்பார். இப்போது இங்கே வந்திருக்கிறார் போலிருக்கிறது. பார்வையில் இருந்து மறைந்து கொண்டிருந்த காரை உற்று பார்த்தாள் ஷோபா. TNX 4356. அதை வைத்து கொண்டு விசாரித்தால் மற்ற விவரங்களை கண்டுபிடித்து விடலாம். அப்பாவால் வஞ்சிக்கப்பட்டவன், முன்னாள் கூட்டாளியான ஜானகிராமின் மகன் இந்த ரவியாகத்தான் இருக்க வேண்டும் என்று அவள் உள் உணர்வு கூறியது. இரவு மணி 11 தாண்டி விட்டது. சிமனான் நாவலில் 3/4 பகுதியை முடித்து ரொம்ப சுவாரஸ்யமான கட்டத்தை அடைந்திருந்தாள் ஷோபா. ஹாலில் டெலிபோன் மணி ஒலித்தது. அப்பா விழித்து கொண்டிருப்பார். போனை எடுப்பார் என்று முதலில் எண்ணினாள். ஆனால் மணி இடைவிடாமல் ஒலித்தது. ரங்கநாதன் மாடிக்கு படுக்க போய்விட்டார் போலிருக்கிறது. புத்தகத்தை குப்புற கவிழ்த்துவிட்டு ஹால் விளக்கை போட்டுவிட்டு ரிசீவரை எடுத்தாள். "ஷோபா" என்ற கிசுகிசத்த குரலை கேட்டதுமே அவளுக்கு பரவசத்தால் இதயம் நிறைந்தது. ஆனால் உணர்ச்சியை மறைத்து கொண்டு "எஸ்" என்றாள். "நான் தான் GOWRI பேசுகிறேன்." GOWRI என்ற ஒவ்வொரு எழுத்தாக திருப்பி சொன்னவள், "ஓஹோ, ராமசாமியா? என்ன சார் விஷயம்?" என்றாள். "ஏய், GOWRI என்றேன்." "அடடே, GOW வா, நான் GEW என்று நினைத்து விட்டேன்." "என்ன மிஸ்டர் பத்மநாபன், சௌக்கியம்தானா?" "வருகிற கோபத்துக்கு இந்த டெலிபோனாலேயே 2 போடுவேன் தெரியுமா?" என்றான் கௌரி. "யார் பேசுவது என்று நிஜமாகவே உனக்கு தெரியவில்லையா?" "ஐயோ, அதை ஏன் கேட்கிறீர்கள்? எனக்கு திடீர் என்று இந்த மாதிரி ஆகிவிடுகிறது. சில பேருக்கு பஸ்ஸில் போகும்போது பக்கத்திலே ஒருவர் காரில் இருந்து கூப்பிட்டால் கண் தெரியாமல் காது கேட்காமல் ஞாபகம் வராமல் போய்விடுகிறது இல்லையா? அதே மாதிரி எனக்கு அடிக்கடி ஸ்பெல்லிங் மறந்து போய்விடுகிறது. உனக்கு முதுகிலே கண் இருந்தால் என் மீது இவ்வளவு கோபம் வந்திருக்காது" என்று கௌரி சிரித்தான். "ஏன்? சித்திர கல்லூரி ஸ்டாப்பிங்கின் அருகில் நடந்ததைத்தானே சொல்கிறாய்? உன் காருக்கு பின்னாலேயே ஒரு மோட்டார் பைக் ஆள் இருந்தான். திருசரண அபிமானிகள் சங்கத்தின் ஆள் அவன். உன்னை கண்காணிப்பதற்காகவே உன் பின்னால் வந்து கொண்டிருக்கிறான். ஆகவேதான் நான் உன்னை தெரிந்த மாதிரி காட்டிக்கொள்ளவில்லை. இப்போதும் கூட ரொம்ப ஜாக்கிரதையுடன் என் வீட்டை விட்டு 1 மைல் தூரம் வந்து மணி 11:15 ஆகும்போது உன்னை கூப்பிடுகிறேனே, இதுவும் உன் நன்மைக்காகத்தான். என்னை புரிந்து கொள்ளவில்லையா ஷோபா?" ஷோபாவுக்கு நெகிழ்ச்சி ஏற்பட்டு விட்டது. அவனுடைய அக்கறையை கேட்டதும், "மன்னித்து கொள்ளுங்கள், சும்மா விளையாட்டுக்கு கோபித்து கொண்டேன், சாரி" என்றாள். "லவ் ஸ்டோரி நாவல் படித்திருக்கிறாயா?" "ஓ, சாரி என்று ஒருபோதும் சொல்ல தேவையில்லாதவன் பெயர்தான் லவ் என்று அதில் ஒரு பிரபல வாசகம் வரும்" என்றான் கௌரி.
அது போகட்டும், நடு ராத்திரியில் உன்னை கூப்பிட்டதற்கு காரணம் ஆங்கில நாவல் இலக்கியம் பற்றி விவாதிப்பதற்காக அல்ல. இன்றைக்கு பிரச்சார புத்தகங்களை விநியோகம் செய்ய போயிருப்பாயே, அதை பற்றி தெரிந்து கொள்ளத்தான் கூப்பிட்டேன். எங்கெங்கே போயிருந்தாய்? என்னென்ன நேர்ந்தது? பிக். கௌரி, உங்களிடம் பல விஷயம் சொல்ல வேண்டும். டெலிபோனில் பேசலாமா? கொஞ்சம் இருங்கள். போனை வைத்துவிட்டு ஹாலின் 2 புறம் இருந்த ஜன்னல்களின் வழியே வெளிப்புறம் நோட்டம் விட்டாள். மினுமினுவென்று எரிந்து கொண்டிருந்த நட்சத்திரங்களின் ஒளியில் யாருமே தோட்டத்தில் கிடையாது போலவும் இருந்தது. ஒவ்வொரு செடி, ஒவ்வொரு மரத்தின் பின்னேயும் ஒவ்வொரு பகைவன் ஒளிந்து கொண்டிருப்பது போலவும் இருந்தது. கதவுகளை சாத்திவிட்டு திரும்பி வந்து, அங்கேயும் யாரும் இல்லையே, பார்த்து கொண்டீர்களா என்று கேட்டாள். இல்லை, சொல்லு. கிம் சோனின் வீட்டிலும் சுமா ஹெடோவின் வீட்டிலும் தனக்கு நேரிட்ட அனுபவங்களை கிடுகிடுவென்று தாழ்ந்த குரலில் விவரித்து முடித்தாள் ஷோபா. நிச்சயமாய்த்தான் சொல்கிறாயா, அல்லது நீயாக கற்பனை செய்து கொண்டதா என்று கேட்டான் கௌரி. இல்லை கௌரி, நிச்சயமாய் பார்த்தேன். கிம்சோன் வீட்டிலாவது கொஞ்சம் சந்தேகம் உண்டு. சுமா ஹிடோ விஷயத்தில் நிச்சயம். கௌரி சிறிது பேசாமல் இருந்தான். பின்னர் அப்புறம் என்று கேட்டான். சுமா ஹிடோவை பார்த்துவிட்டு வந்தபோது தற்செயலாய் அந்த ஆனந்த தேராவையும் பார்த்தேன். நந்தினி என்ற செக்ரட்டரியையும் பார்த்தேன். ஆனந்த தேராவின் விரதத்தை முடித்து வைத்து புண்ணியம் கட்டி கொண்டேன் என்று ஷோபா அந்த சந்திப்பை சொன்னதும் கௌரி உற்சாகத்துடன் பேசினான். மன உறுதியுடன் ஒரு காரியத்தை மேற்கொண்டால் அதற்கு கடவுளின் துணை இருக்கும் என்பது எவ்வளவு உண்மை பார் ஷோபா. இன்று காலை அப்படி ஒரு விரதம் எடுத்துக்கொண்டு அவர் வெளியே புறப்பட்ட போது நானும் அங்கே இருந்தேன். என்ன பித்துக்குளித்தனமான விரதம் இது, நிறைவேறுமா என்று எண்ணிக்கொண்டேன். ஆனால் என்ன அருமையாய் அது நிறைவேறி இருக்கிறது. இருந்தாலும் ஷோபா. என்ன கௌரி, அவர்களுடன் நீ அதிகமாய் பேசவில்லையே? இல்லை இல்லை, மரியாதைக்கு ஒரு கும்பிடு போட்டுவிட்டு உடனே போய்விட்டேன். கீர்த்தி சிங்காவை மறந்துவிடவில்லை. நல்லது. அப்புறம்? அப்புறம் ஏதோ சொல்லவா எடுத்தவள் நிறுத்தி கொண்டாள். சொல்லு. ஒன்றுமில்லை. ஷோபா உதட்டை கடித்து கொண்டாள். அப்பாவின் தனிப்பட்ட விரோதியான ரவி என்பவனை பற்றியும் அவனுடைய கார் நம்பரை தெரிந்து கொண்டதை பற்றியும் கௌரியிடம் சொல்ல அவள் மனம் துடித்தது. சொன்னால் கார் நம்பரை கொண்ட விலாசத்தை கண்டுபிடிக்க கூட கௌரி உதவக்கூடும். ஆனால் அதை பற்றி எதுவும் சொல்லாமல் அடக்கி கொண்டாள். இதேபோல் முன்பொரு முறை அப்பாவை பற்றி சொல்லிவிட நினைத்ததும் அந்த சமயம் பார்த்து உலகநாதனின் பெருந்தன்மையை குறித்து கௌரி பெருமையுடன் பேசவே தந்தையை பற்றி அவன் மட்டமாக நினைத்துவிடக் கூடாதென்று எதுவும் சொல்லாமலே இருந்து விட்டதும் அவளுக்கு நினைவு வந்தது. இல்லை, இது என்னுடைய சொந்த பிரச்சனை. நான் என் அப்பா ரவி 3 பேருக்கிடையில் மட்டுமே உள்ள தனிப்பட்ட பூசல். இதில் கௌரியை இழுப்பது சரியில்லை. நானே ஒன்றியாக சமாளிக்க வேண்டிய விஷயம். ஷோபா, ஆர் யூ தேர் என்று மறுபடி குரல் கொடுத்தான் கௌரி. இருக்கிறேன், சொல்லுங்கள். நீதான் ஏதோ சொல்ல வந்து சொல்லாமல் இருந்து விட்டாய். அதுவா, நான் அடுத்தபடி என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க நினைத்தேன். அந்த திரிசரண சமாச்சாரங்களை நான் பாட்டுக்கு பேசாமல் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொண்டே போக வேண்டியதுதானா? உன்னிடம் கொடுத்திருக்கும் பட்டியலில் இன்னும் 4 பேர் பாக்கி இருக்கிறார்கள் இல்லையா? இருக்கிறார்கள். அவர்களில் அயல் நாட்டுக்காரர் யாரும் இல்லையா? பெயர்களை பார்த்தால் எல்லோருமே இந்தியர் மாதிரிதானே தோன்றுகிறார்கள். பார்த்துவிட்டு சொல்கிறேன், இருங்கள் என்றவள் கை பையில் இருந்து அந்த காகிதத்தை மறுபடியும் ஒரு தடவை பார்த்து கொண்டாள். ஒரு பெயர் சந்தேகத்தை உண்டாக்கியது. இதில் ராம் புத்ரா என்ற ஒரு பெயர் இருக்கிறது. வடக்கத்தியர் என்று நினைக்கிறேன் என்றாள். இல்லை, தாய்லாந்துக்காரர் அல்லது இந்தோனேஷியாக்காரராகவும் இருக்கக்கூடும் என்றான் கௌரி. எதுவானாலும் அந்த 4 பேரை பார்க்க செல்லும் போது இன்னும் எச்சரிக்கையாக இரு. பெட்டியை கீழே வைக்கவே வேண்டாம். அப்படியே வைத்தாலும் அதை விட்டு ஓர் அடி கூட அந்தண்டை இந்தண்டை நகராதே. சரி என்றாள் ஷோபா. ஆனால் ஆனால் அவர்களுடைய தந்திரங்களில் நீ ஏமாறவில்லை என்றதும் பலவந்தமாக உன்னை அப்புறப்படுத்த நினைத்தால், உனக்கு ஆபத்து விளைவிக்க முயன்றால், வருவது வரட்டும் என்றாள் ஷோபா. அன்று காலை முதலே செங்கமலத்தின் முகத்தில் கவலையும் வருத்தமும் படர்ந்திருந்தன. காரில் ஒரு ரிப்பேரை கவனிப்பதற்காக ஒரு மெக்கானிக்கை அழைத்து வந்து அவனுடன் இத்தனை நேரமும் உயிரை விட்டு கொண்டிருந்தான் கௌரி. வேலை முடிந்து விட்டது. மெக்கானிக்கு பணம் கொடுத்தனுப்ப வேண்டி இருந்ததால் எஜமானி அம்மாளிடம் வந்தவன் அவளுடைய மன நிலையை கண்டதும் அப்புறம் தருவதாக சொல்லி அனுப்பிவிட்டான். செங்கமலத்தின் வருத்தத்துக்கு என்ன காரணம் என்று அவனுக்கு தெரியும். கொஞ்சம் முன்னால் பம்பாயில் இருந்து என் பெரியப்பா எழுதியிருக்கிறார்
என்று செங்கமலம் ஆரம்பித்தவுடனேயே உலகநாதனின் முகம் கருத்து விட்டது. கௌரி ஸ்டீல் பீரோவின் கதவில் இல்லாத அழுக்கை துடைப்பதில் ரொம்ப கவனமாயிருந்தான். பெரியப்பா பெண்ணுக்கு கல்யாணமாம். கட்டாயம் உங்களையும் என்னையும் வர சொல்லி பத்திரிகையும் கடிதமும் அனுப்பியிருக்கிறார் என்று செங்கமலம் ஒரு வழியாய் சொல்லி முடித்தாள். நீ போய்விட்டு வா, எனக்கொன்றும் ஆட்சேபனை இல்லை என்றார் உலகநாதன் கண்டிப்புடன். அது கௌரி எதிர்பார்த்ததுதான். 20-25 வருடங்களுக்கு முன்பு நடந்த திருமணத்தின் போது மாப்பிள்ளையான தன்னை மாமனார் வீட்டார் போதுமானபடி கௌரவிக்கவில்லை என்று உலகநாதனுக்கு கோபம் வந்ததாம். அது பிற்பாடு மறையவே இல்லையாம். அவன் கேள்விப்பட்டிருக்கிறான். இப்படி சொன்னா எப்படிங்க என்று கெஞ்சும் குரலில் கேட்டு பார்த்தாள் செங்கமலம். உலகநாதன் மசியவில்லை. கௌரி, வண்டி எடு, எனக்கு வெளியே போகணும் என்று சொல்லிவிட்டார். உலகநாதனை அவருடைய ஆபீஸில் விட்டுவிட்டு இடைவேளை சாப்பாட்டுக்காக கௌரி வீடு திரும்பிய போது வீடு வெறிச்சென்றிருந்தது. சமையல்காரன், ஆமாம், எஜமானி அம்மாளே சாப்பாடு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு ரூமுக்கு போய்விட்டார்கள். நீ வந்து விட்டாயாக்கும், நாக்கை முழநீளம் நீட்டிக்கொண்டு என்றான். கௌரிக்கு சங்கடமாயிருந்தது. கணவன் மனைவியின் பூசலில் தலையிடுவது தவறு. இருந்தாலும் அப்பாவியான செங்கமலம் பட்டினி கிடப்பது அவனால் பொறுக்க முடியவில்லை. அவளுடைய அறைக்கு போனான். 1 2 3 என்று 10 வரை எண்ணுவேன் அண்ணி. அதற்குள் நீங்கள் எழுந்து சாப்பிட வர வேண்டும். இல்லையோ? இல்லை என்றால் என்ன பண்ணுவாயாம்? 20 வரை எண்ணுவேன். நீ ஒன்றும் இங்கே ஜோக் அடிக்க வேண்டாம் என்றாள் செங்கமலம். அவள் கவனத்தை இன்னும் கொஞ்சம் மாற்ற எண்ணி, நேற்று குறளகம் போயிருந்தீர்களே அண்ணி, ஏதாவது டாய்ஸ் வாங்காமல் வந்திருக்க மாட்டீர்களே என்று அறையை சுற்றமுற்றும் பார்த்தான். மேஜை மீது பூச்சாடியில் சிறுகப்பட்டிருந்த பூ. அது கல்ப புஷ்பம் என்று கண்டபோது சிறிது திக்கென்றிருந்தது. அவனையும் அறியாமல் அதனிடம் ஒரு பயபக்தி ஏற்பட்டிருந்ததால் அதை கண்டபடி பறித்து அலங்கார பொருளாக்குவதை அவன் மனம் ஒப்பவில்லை. ஏன் அண்ணி, இந்த பூவை பற்றி உங்களுக்கு தெரியுமா? கல்ப புஷ்பம் என்று பெயர். இதை இஷ்டப்படி போட்டு வைக்க கூடாது என்று அவன் சொன்னதும் செங்கமலம் எழுந்து வந்தாள் படுக்கையில் இருந்து. ஆமாம், உலகத்திலே இல்லாத அதிசயப்பூ. தோட்டத்தில் பைப்புக்கு பக்கத்தில் வீணாய் பூத்து கிடக்கிறதே என்று பறித்து வந்தேன் என்றாள். கௌரியின் புருவங்கள் சுருங்கின. பைப்புக்கு பக்கத்திலா? தப்பாய் சொல்கிறீர்கள் அண்ணி. கிழக்கு பக்கத்து காம்பவுண்டு சுவரை ஒட்டினார் போல் அல்லவா குழாய் இருக்கிறது? இருக்கட்டுமே, அங்கேதான் அந்த செடியும் இருக்கிறது என்றேன். இல்லை அண்ணி, இருக்க முடியாது. நீங்கள் ஞாபக பிசகாய் சொல்கிறீர்கள். ஆமாம்பா, இந்த பங்களாவில் நான் குடியேறி வருடம் 15 ஆகிறது. தோட்டத்திலே எந்த இடத்தில் பைப் இருக்கிறது என்று கூட எனக்கு தெரியாது. அப்படித்தானே? அதென்னவோ, நான் பார்த்தால்தான் நம்புவேன். கொஞ்சம் தோட்டத்துக்கு வாருங்கள். எந்த செடியில் இருந்து இதை பறித்தீர்கள்? காட்டுங்கள். செங்கமலத்துக்கு தன் சொந்த துயரம் மறந்து விட்டது. பந்தயத்தில் கலந்து கொள்ளும் குழந்தையைப் போல வெற்றியில் நம்பிக்கையுடன் உடனே அவனுடன் புறப்பட்டாள். இதோ அண்ணி, இந்த செடியைத்தானே சொன்னீர்கள் என்று தென்கிழக்கு மூலையில் வளர்ந்திருந்த செடியையும் பிறகு மறு கோடியில் இருந்த செடியையும் காட்டினான் கௌரி. இல்லை என்று இருமுறையும் வலுவாக தலையசைத்தாள் செங்கமலம். நான் சொன்ன செடி இதுதான் என்று குழாயின் அருகே வளர்ந்திருந்த செடியை, கல்ப புஷ்ப செடியை காட்டினாள். 3வது திசையில் 3வது கல்ப புஷ்பம். கௌரிக்கு திகில் பிறந்தது. தன்னிடம் உடனே வந்து சொல்லுமாறு ஆனந்த தேரா சொல்லி இருந்தது அவனுக்கு நினைவு வந்தது. ஆனால் அதை காட்டிலும் முக்கியமாக உலகநாதனை எச்சரிக்க வேண்டும் என்று தோன்றியது. அண்ணி, நீங்கள் பிடிவாதம் பிடிக்காமல் சாப்பிட போங்கள். நான் சாரை பார்த்துவிட்டு வருகிறேன். ரொம்ப தலை போகிற விஷயம் என்று அவசரமாக சொல்லிவிட்டு உலகநாதனின் அலுவலகத்துக்கு பறந்தான். ஆனால் பிற்பகல் தேநீர் அருந்துவிட்டு சற்று ஓய்வாக இருந்த அவர் இவனுடைய எச்சரிக்கையை பொருட்படுத்துவதாக காணோம். சார், அவர்கள் சொன்னபடியே எல்லாம் நடக்கிறது. புத்த அவதாரம் என்பது நிஜமான விஷயம்தான். உங்களுக்கு முன்னை காட்டிலும் ஆபத்து அதிகரிக்கிறதென்று பயமாயிருக்கிறது என்ற கௌரி பதற அவர் அமைதியாக இருந்தார். கௌரி, என் தம்பியின் மரணம் என்னை பாதித்ததை காட்டிலும் அதிகமாக உன்னை பாதித்திருக்கிறது. இல்லாவிட்டால் அந்த கட்டுக்கதையில் இப்படி நம்பிக்கை வைக்க மாட்டாய் என்றார். சரி சார், கட்டுக்கதையாகவே இருக்கட்டும். விஷ பரீட்சை எதற்கு? இதை சாக்காக வைத்தாவது கொஞ்ச நாளைக்கு நீங்கள் வெளியூரில் போயிருங்களேன். பம்பாய்க்கு போகலாமே, அண்ணியையும் சந்தோஷப்படுத்திய மாதிரி இருக்கும். நத்திங் டூயிங் என்று திட்டவட்டமாக மறுத்துவிட்டு ஃபைல்களை கையில் எடுத்து கொண்டு விட்டார் உலகநாதன்.
மூன்றாவது செடி முளைத்து மூன்றாவது திசையில் மூன்றாவது கல்ப புஷ்பமும் பூத்திருக்கும் அதிசயத்தை, ஆபத்தை யாரிடம் சொல்வது? அவனுடைய பரபரப்பையும் தவிப்பையும் உள்ளபடி உணர்ந்து பங்கு கொள்ளக்கூடியவர் யார் இருக்கிறார்கள்? ஷோபா ஒருத்திதான். அவனது அச்சங்களை மெய்யானவை என நம்பக்கூடியவர் வேறு எவரும் கிடையாது. போலீஸ் அசிஸ்டன்ட் கமிஷனர் மணிவண்ணனே, ஒரு பொம்மை வெடிகுண்டை தூக்கி கொடுத்துவிட்டு இனிமேல் உன் சமர்த்து என்று கையை கழுவி கொண்டு விட்டாரே. ஷோபாதான் மிஞ்சி இருக்கிறாள். என் மனதுக்கு பிரியமான ஷோபா. அவள் கண்களை சந்தித்த மாத்திரத்தில் என் கவலைகள் பறக்கின்றனவே. என்ன அபூர்வ சக்தி அவளிடம் இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டான் அவன். ஆனால் அவளை கூடுமான வரையில் சந்திக்க கூடாது என்று உறுதி கொண்டிருப்பதும் அவனுக்கு ஞாபகம் வந்தது. டெலிபோனில் கூப்பிடவும் மனம் இல்லை. இந்நேரம் அவள் திரிசரண அபிமானிகள் சங்கத்தின் பிரசுரங்களுடன் வெளியே சென்றிருக்கவும் கூடும். எதற்கும் ஒரு முறை நேரில் போய் அவள் வீட்டு அருகே வட்டமிட்டால் ஒருவேளை. ஷோபாவின் வீடு இருந்த தெரு எவ்வளவுக்கு எவ்வளவு வெறிச்சோடி காணப்பட்டதோ அவ்வளவுக்கு அவ்வளவு சிந்தனைகள் குறுக்கும் நெடுக்கும் ஓட சந்தடி மிகுந்ததாயிருந்தது அவன் மனம். சம்பந்தம் இல்லாதவனைப் போல அவள் வீட்டை தாண்டி கொண்டு சென்றான். ஷோபா கண்ணில் படவில்லை. மறுபடியும் ஒரு முறை கடந்து தெருவின் மறு கோடிக்கு வந்தான். வெற்றிலை பாக்கு கடையில் சோடா வாங்கி குடித்து தாகத்தை தணித்தபடி வேறென்ன செய்யலாம் என்று அவன் யோசித்து கொண்டிருந்த போது ஓராள் வேலைக்காரன் போல் தலைப்பாகை கட்டி கொண்டிருந்தவன் அவனை நெருங்கி வந்து, அம்மா உங்களை கூட்டியார சொன்னாங்க என்றான். திகைத்தான் கௌரி. எந்த அம்மா? சின்ன எஜமானி தாங்க, ஷோபாம்மா. நீங்க வீட்டு வாசலோட போறதை பார்த்தாங்களாம். அட பரவாயில்லையே என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டு அவனுடன் புறப்பட்டான் கௌரி. அதே வினாடியில் இன்னொன்றும் கவனித்தான். நெடு நேரமாக அந்த கடை வாசலில் ஒரு சைக்கிளில் சாய்ந்தாற்போல் நின்றபடி சிகரெட் புகைத்து கொண்டிருந்த ஒரு இளைஞன் சைக்கிளில் தாவி ஏறி வேகமாக செல்கிறானே. ஏன்? அவனுடைய முகம் ஓரளவே தெரிந்தது என்றாலும் அதை எங்கோ ஞாபகம் வந்துவிட்டது. அன்று சித்திர கல்லூரியின் அருகே ஷோபாவின் காருக்கு பின்னார் மோட்டார் சைக்கிளில் இருந்த அதே ஆசாமிதான் இவன். திரிசரண அபிமானிகள் சங்கத்தின் ஆள். ஷோபாவை கௌரி சந்திக்கும் விஷயம் காதில் விழுந்து விட்டதால் அதை தெரிவிப்பதற்காக பறக்கிறான் இப்போது. ஷோபாவை இந்த நிலையில் பார்க்காமலே இருந்து விட்டால் என்ன என்று தோன்றியது கௌரிக்கு. ஆனால் இவ்வளவுக்கு பிறகு இனிமேல் பார்க்காமலே போவதில் லாபம் இல்லை. அத்துடன் ஷோபா ஏதாவது முக்கியமான வேலையாக அழைத்திருக்கிறாளோ என்னவோ எப்படி தெரியும்? வீட்டுக்குள் நுழைந்தான். தோ அந்த ரூம்ல இருக்காங்க என்று காட்டிவிட்டு வேலைக்காரன் போய்விட்டான். வாப்பா என்ற குரல் அவனை வரவேற்றது. ஷோபா அல்ல, ஷோபாவின் அப்பா ரங்கநாதன். ஷோபா? இல்லை, வெளியே போயிருக்கிறாள். நீ 2-3 தரம் இந்த வீட்டை பார்த்தபடியே போய்க் கொண்டிருப்பதை கவனித்து நான் தான் கூப்பிட்டு அனுப்பினேன் என்றார் ரங்கநாதன். உட்கார், இப்படி உன்னுடன் கொஞ்சம் பேச வேண்டும். பரவாயில்லை சார், நான் கேவலம் ஒரு கார் டிரைவர். உங்களை போன்ற பெரியவர்களுக்கு சமமாக உட்கார்ந்து கொள்வது மரியாதை இல்லை என்றான் கௌரி. அவனுடைய பேச்சுக்கு கைமேல் பலனாக ரங்கநாதனின் முகத்தில் இருந்த கடினம் சற்று குறைந்தது. லேசாக புன்னகை மலர்ந்த மாதிரி தோன்றியது. நான் கூப்பிட்டால் வருவாயோ மாட்டாயோ என்றுதான் ஷோபாவின் பெயரை சொல்லி அனுப்பினேன். அவளை பார்க்கத்தானே தெருவில் அப்படியும் இப்படியும் நீ போய்கொண்டிருந்தாய். ஆமாம் சார். நல்லது. நீ இந்த தெருவுக்கு வருவது இது கடைசி தடவையாக இருக்கட்டும், புரிகிறதா? பார்த்தால் நல்ல பிள்ளையாக இருக்கிறாய். ஆனால் நீ செய்வதெல்லாம் விபரீதமான விஷயங்கள். ஷோபா குழந்தை, ஒன்றும் தெரியாதவள். அவளையும் ஏன் இழிக்கிறாய்? விட்டுவிடு. கௌரி பதில் ஒன்றும் சொல்லாமல் அவர் முகத்தையே பார்த்தபடி நின்றான். ரங்கநாதன் தொடர்ந்தார். நீ உன் முதலாளியின் தம்பி எப்படி இறந்து போனான் என்பதை கண்டுபிடிப்பதில் முனைந்திருக்கிறாய். ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம்தான். ஆனால் அதிலே ஷோபாவுக்கு என்ன சம்பந்தம்? நாளைக்கே கல்யாணம் பண்ண வேண்டிய பெண். ஒரு கெட்ட பெயர் வந்தால் நீயா காப்பாற்றுவாய்? அப்படி எதுவும் வராது சார் என்றான் கௌரி. அவளுடைய கல்யாணத்தை பற்றி பேச இந்த மனிதர் யார் என்ற கோபம் வந்தது அவனுக்கு. அல்லது ஷோபாவின் உயிருக்கே ஆபத்து வருகிறது என்று வைத்துக்கொள். என் உயிரை கொடுத்தாவது காப்பாற்றுவேன் சார். அம்பிகாவதி காலம் தொட்டு எல்லா பிள்ளைகளும் சொல்கிற வார்த்தை இது. ஏளனமாக சிரித்தார் ரங்கநாதன். சுருக்கமாக சொல்கிறேன், இனிமேல் இந்த பக்கம் வராதே, சரிதானே? வீட்டுக்கு திரும்பிய போது கௌரியின் ஆர்வம் 500 அடி ஆழத்துக்கு இறங்கி இருந்தது. ஷோபாவை பார்க்க முடியாமல் போனதோடு மட்டுமல்லாமல் அவள் அப்பாவின் கண்டிப்பு வேறு அவன் மனதை தளர வைத்திருந்தது.
ஆனால் வீட்டை அடைகிற வரையில்தான். காம்பவுண்டுக்குள் நுழையும் போதே, கௌரி, சமயம் பார்த்து எங்கேடா போய்விட்டாய் என்ற உலகநாதனின் உற்சாகமான குரல் அவனை வரவேற்றது. அவர் முகத்தில் சுறுசுறுப்பு கூத்தாடி கொண்டிருந்தது. என்ன சார், என்ன விஷயம் என்றான். ஏர்போர்ட்டுக்கு போய் பம்பாய்க்கு ரிசர்வேஷன் செய்துவிட்டு வா, எனக்கும் உன் அண்ணிக்கும் என்றார் அவர். அப்பாடா, இவரை பற்றிய மனசுமையாவது கொஞ்சம் இறங்கியதே என்று ஆறுதல் அடைந்தான் கௌரி. பாவம் சார், அண்ணி காலையில் ரொம்ப வருத்தப்பட்டு விட்டார்கள். டேய் முட்டாள், அவளுக்காக நான் பம்பாய் போகிறேன் என்றா நினைத்தாய்? கிடையாது. உன்னை போல நான் திசை தெரியாமல் சுற்றி கொண்டிருக்கவில்லை. அந்த போலி இன்விடேஷனை அச்சடித்தவர்கள் யார் என்று கண்டுபிடித்து விட்டேனாக்கும். அன்றைக்கே சொன்னேன் இல்லையா? ஆமாம் சார், பௌர்ணமி அச்சகம் என்று. அதேதான். அவர்களை பிடித்து குடை குடை என்று குடைந்தேன். லேசிலே அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை. கவர்னர் வரையில் போகாமல் விடப்போவதில்லை என்று மிரட்டினேன். கடைசியில் ஒப்புக்கொண்டார்கள். அந்த இன்விடேஷனை அடித்தவன் ரவி என்கிற ஆள். வாலிப வயது, பிசினஸ் பண்ணுகிற பணக்காரன். மதராஸில் பாதி நாள், பம்பாயில் பாதி நாள் வாசமாம். இப்போது அவன் பம்பாயில் இருக்கிறான். விலாசம் கொடுத்திருக்கிறார்கள். நான் பம்பாய் போவது அவனை அங்கே உண்டு இல்லை என்று உலுக்கி எடுப்பதற்காகத்தான். புரிகிறதா கௌரி? யாரும் என் தம்பிக்காக மெனக்கெட தேவையில்லை. அவனுக்காக தீர்க்க வேண்டிய பழியை தீர்க்க வேண்டிய முறையில் நானே தீர்த்து விடுகிறேன் சார் என்றான் கௌரி. இனம் விளங்காத அச்சம் அவன் நெஞ்சில் மூண்டது. கீர்த்தி சிங்கா சோகமாய் புன்னகை செய்தார். உபாகரே, எத்தனையோ காலமாக நீங்கள் போதிசத்வரின் நெறிகளை பயின்று வந்திருக்கிறீர்கள். கீர்த்தி சிங்காவின் சீடனாக எவ்வளவோ கற்றிருக்கிறீர்கள். இருந்தும் இப்படி மனம் தளர்ந்து சாதாரண மானிடனைப் போல அலட்டிக் கொள்ளலாமா? உபாகர் தலை குனிந்து, இல்லை ஐயனே, எனக்கு தங்கள் மீதுள்ள பாசமும் பக்தியும் நாளுக்கு நாள் வளர்ந்து வருகிறது. ஆகவேதான் தாங்களே தங்களை வருத்தி கொள்ளும் சமயங்களில் என்னால் தாழ முடியவில்லை என்றார். சிலீர் என்ற வெறும் தரையில் படுத்திருந்தார் கீர்த்தி சிங்கா. அவர் கண்கள் மூடியிருந்தன. கால் மாட்டில் நின்றபடி உபாகர் அவருடன் பேசிக் கொண்டிருந்தார். இன்னும் 3 துறவிகளும் அவருக்கு அருகே நின்றிருந்தார்கள். சற்று தள்ளினாற்போல் ஷோபா பார்த்து கொண்டிருந்தாள். அவள் கையில் அந்த ஜேம்ஸ் பாண்ட் பெட்டி இருந்தது. கீர்த்தி சிங்கா குழுவினரின் தத்துவ பேச்சுக்களும் விந்தையான நடைமுறைகளும் முந்திய தடவை அவளை கவர்ந்த மாதிரி இந்த முறை கவரவில்லை. எனக்கு தெரியாதா உங்களுடைய மோசடி வேலைகள் எல்லாம் என்ற மனதுக்குள் சிரித்து கொண்டிருந்தாள். ஆனால் அந்த இகழ்ச்சி முகத்தில் வெளிப்பட்டு விடாதபடி ஜாக்கிரதையாக மறைத்து கொண்டு மிகுந்த பயபக்தியுடன் அனைத்தையும் கவனிக்கிற மாதிரி பாசாங்கு செய்து கொண்டிருந்தாள். கிம் சோனையும் சுமா ஹிடோவையும் பார்த்துவிட்டு திரும்பிய பிறகு அவள் வெளியே போகவே இல்லை. 1 வாரமாகிறது. காரணம், திடுதிப்பென்று ஒரு நாள் சாயந்தரம் மழையில் நனைந்து கொண்டு தும்மிக் கொண்டே வீடு திரும்பினார் அவள் அப்பா. அதே சாக்கில் காய்ச்சல் வந்தது, படுத்து விட்டார். அவரை கவனிப்பது மருந்து கொடுப்பதுமே ஷோபாவுக்கு சரியாயிருந்தது. இடையில் 2 முறை கௌரி அவளை டெலிபோனில் கூப்பிட்டு மேற்கொண்டு என்ன செய்தாய் என்று விசாரித்தான். தன் நிலைமையை தெரிவித்தாள் ஷோபா. நேற்றுத்தான் ரங்கநாதனுக்கு காய்ச்சல் இறங்கியது. எழுந்து உட்கார்ந்து கொண்டார். இன்று காலை கீர்த்தி சிங்காவின் பட்டியலில் இருந்த மற்றவர்களையும் பார்ப்பதற்காக கிளம்ப இருந்தாள். முக்கியமாக அந்த ராம் புத்ராவின் வீட்டில் என்ன நேரப் போகிறதோ பார்க்க வேண்டும் என்ற துடிப்புடன் இருந்தாள். அந்த சமயத்தில்தான் டெலிபோன் மணி அவளை அழைத்தது. மிஸ் ஷோபா, உபாகர் பேசுகிறேன். உங்களை குருதேவர் உடனே பார்க்க வேண்டுமாம், வர சொல்கிறார் என்றார். நான் பார்க்க வேண்டியவர்கள் இன்னும் சில பேர் பாக்கி இருக்கிறார்கள். ஏற்கனவே 1 வாரம் சும்மா இருந்து விட்டேன். பார்த்துவிட்டு சாயந்தரமாக வருகிறேன் என்றாள் ஷோபா. வேண்டாம் அம்மா, பெட்டியை கையோடு எடுத்து கொண்டு வர சொல்கிறார் குருநாதர். ஷோபாவுக்கு திகைப்பாயிருந்தாலும் அப்படியே ஐயா என்று கூறினாள். எதற்காக பெட்டியுடன் வர சொல்கிறார் என்று அவளுக்கு புரியவில்லை. இன்னும் ஒரு நீண்ட பட்டியல் தரப்போகிறாரா அல்லது மேலும் சில புத்தகங்களை கொடுக்க போகிறாரா? போகாமலே இருந்து விடலாமா என்று கூட எண்ணினாள். ஆனால் ஏற்கனவே பல நாட்களை நழுவ விட்டாயிற்று. எதுவும் தெரிந்து கொள்ளாமலேயே அடுத்தபடி என்ன திட்டங்கள் வைத்திருக்கிறாரோ கீர்த்தி சிங்கா, அவைகளை தெரிந்து கொள்ளாத வரையில் தனக்கு நிம்மதி இல்லை என்று உணர்ந்தவளாக ஷோபா பரங்கிமலைக்கு புறப்பட்டாள். இங்கே வந்து பார்த்தால் கீர்த்தி சிங்கா தரையிலே கிடக்கிறார். அவரை சுற்றி சீடர்கள் சூழ்ந்திருக்கிறார்கள். பேசுவதெல்லாம் பொய், செய்வதெல்லாம் நாடகம் என்ற உண்மையை உணர்ந்திருந்ததால் ஷோபாவுக்கு குமரி கொண்ட கோபம் வந்தது. இருந்தாலும் பொறுத்து கொண்டாள்.
உபாகரே, படித்தது மறந்துவிட்டது உமக்கு. தம்ம பதத்தில் அந்த சுலோகம் நினைவிருக்கிறதா? யோ நிப்பானதோ வனாதி முத்தோ வனமுத்தோ வனமேதவதி என தொடங்குகிற ஸ்லோகம் நினைவிருக்கிறதா? கீர்த்தி சிங்கா அடிக்கடி சொல்வானே என்றார் கீர்த்தி சிங்கா. ஆமையனே. கீர்த்தி சிங்கா நம்ப மாட்டான். என்ன அதற்கு அர்த்தம்? சொல்லும் கீர்த்தி சிங்கா, கேட்கட்டும். நினைவிருக்கிறது குருதேவா. அந்தோ வீட்டை பற்றிய பாச பந்தங்களில் இருந்து விடுபட்ட மனிதன் காட்டுக்கு ஓடுகிறான். பிறகு காட்டின் மீது பற்று ஏற்பட்டு விடுகிறது. அதே பாச பந்தங்களில் மறுபடியும் சிக்குகிறான் என்பது அந்த ஸ்லோகத்தின் கருத்து என்ற அடக்கத்துடன் கூறினார் உபாகர். நன்று உபாகரே, நன்று என்றார் கீர்த்தி சிங்கா. அந்த வேடிக்கை மனிதனைப் போலவே நீரும் இருக்கிறீர். எல்லா பந்தங்களில் இருந்தும் விடுபடுவதற்காக இந்த சங்கத்திடமும் கீர்த்தி சிங்காவிடமும் வந்தீர். கடைசியில் புதிய தலைகளில் கட்டுப்படுகிறீர். வாய்விட்டு சிரித்தார் அவர். அழகுற அமைந்திருந்த வெண்பற்கள் விகாரமாய் பளபளத்தன. சுவாமி, தங்கள் கட்டளைப்படி தோ ஷோபா வந்திருக்கிறாள் என்று உபாகர் தெரிவித்தார். சட்டென கண்களை திறந்தார் கீர்த்தி சிங்கா. வந்து விட்டாளா குழந்தை? எங்கே எங்கே என்று எழுந்து அமர்ந்தார். அவருக்கு சரியாக தானும் நடிக்க வேண்டும் என்பது ஷோபாவுக்கு ஞாபகம் வந்தது. இதோ இருக்கிறேன் சுவாமி, என்னை மன்னியுங்கள். 5-6 நாட்கள் நான் வராமல் இருந்து விட்டேன், தப்புதான் என்றாள். உபாகர் குறுக்கிட்டு, இப்போதாவது வந்தாயே அம்மா, இல்லாவிட்டால் என்று ஏதோ கூற முயன்றார். ஆனால் கீர்த்தி சிங்கா, அதெல்லாம் எதற்கு உபாகரே என்று அவரை தடுத்தார். ஏன், என்ன நடந்தது? நான் ஏதாவது தவறு இழைத்து விட்டேனா என்று ஷோபா பதற்றம் காட்டினாள். நீ அல்ல குழந்தாய், கீர்த்தி சிங்காதான் தவறிழைத்தவன் என்று கூறிவிட்டு மெல்ல குறுக்கும் நெடுக்குமாய் உலாவலானார் கீர்த்தி சிங்கா. குருநாதருக்கு ஏதாவது பானம் கொண்டு வாருங்கள் என்று உபாகர் உத்தரவிட மற்றவர்கள் கலைந்து சென்றார்கள். உன்னை பார்க்காமல் சாப்பிடுவதில்லை என்று 3 நாட்களாக குருநாதர் உபவாசம் இருந்து வருகிறார் என்று ஷோபாவிடம் தெரிவித்தார் உபாகர். ஐயா, மெய்யாகவா? ஏன்? உபவாசம் இல்லை மகளே, கழுவாய். கீர்த்தி சிங்கா செய்துவிட்ட பாவத்துக்கு பிராயச்சித்தம் என்றார் கீர்த்தி சிங்கா. உபாகர் விளக்கினார். உன்னை இங்கே சங்கத்தில் சேர்த்து கொண்டிருக்க கூடாது என்று குருநாதர் கருதுகிறார். அந்த தவறுக்கு பிராயச்சித்தமாக உன்னை பார்க்கிற வரையில் தண்ணீர் கூட அருந்துவதில்லை என்று விரதம் இருந்து வருகிறார் 3 நாட்களாக. உன்னிடம் அதை சொல்ல வேண்டாம் என்று கட்டளை இட்டிருந்ததால் நான் சொல்லவில்லை. ஐயோ, 3 நாட்களாக தங்களை பட்டினி போட்ட பாவியாகி விட்டேனே என்று கண்களை துடைத்து கொண்டாள் ஷோபா. சுவாமி, என்னை சங்கத்தில் சேர்த்து கொண்டது தவறென்று ஏன் கருதினீர்கள்? கீர்த்தி சிங்கா பொன்முறுவலுடன் பேசினார். மகளே, ஒரு முறை கோசாம்பியில் சிம்சுபா மரங்கள் அடர்ந்த ஒரு தோப்பில் புத்தபிரான் தமது சீடர்களுடன் தங்கியிருந்தார். ஒரு நாள் மரத்தில் இருந்து ஒரு கொத்து இலைகளை பறித்து கையில் வைத்து கொண்டு, சொல்லுங்கள் சகோதரர்களே, என் கையில் இருக்கும் சிம்சுபா இலைகள் அதிகமா, இந்த தோப்பில் இருக்கும் இலைகள் அதிகமா என்று கேட்டார். சீடர்கள், தேவரீர், கையில் இருப்பவை குறைவு, விருட்சங்களில் உள்ள இலைகள் பன்மடங்கு அதிகம் என்றார்கள். இதேபோல் நான் என் ஞானத்தால் அறிந்திருப்பது அதிகம், உங்களுக்கு வெளிப்படுத்தி இருப்பது குறைவு என்ற போதி மகான் கூறினார். அது மாதிரியே குழந்தாய், உன்னிடம் கீர்த்தி சிங்கா தெரிவிக்க முடியாதது அதிகம் இருக்கிறது. சுவாமி, நான் என் வாழ்க்கையில் பல துன்பங்களை அனுபவித்தவள், நிம்மதி இல்லாமல் அலைந்தவள். சென்ற சில நாட்களாகத்தான் என் மனதில் சாந்தி நிலவுகிறது. அதற்கு காரணம் தாங்கள் எனக்கு இட்டிருக்கும் இந்த சீரிய பணிதான். இல்லை குழந்தாய், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வழி விதிக்கப்பட்டிருக்கிறது. நீ உன் வழியிலும் கீர்த்தி சிங்காவின் வழியிலும் தான் நிர்மாணத்தை அடைய வேண்டும். இரண்டையும் குழப்பியது கீர்த்தி சிங்கா செய்த பெரும் பிழை. அதிலும் குறிப்பாக போதிசத்துவரின் சங்கத்தில் ஒரு பெண்ணை சேர்த்து கொண்டது தப்பு என்றார் கீர்த்தி சிங்கா. உபாகரே, ஷோபாவிடம் உள்ள பெட்டியை வாங்கிக் கொள்ளுங்கள். ஷோபாவுக்கு பளிச்சென்று அவருடைய திட்டம் புரிந்தது. இவர்களுக்கு தன் மீது சந்தேகம் வந்து விட்டது. மேற்கொண்டு தங்களுடைய குட்டு வெளிப்படும் முன்பு இந்த பெட்டியை திரும்ப பெறுவதில் உரியாக இருக்கிறார்கள். தன் குழப்பத்தை மறைத்து கொண்டு களங்கமற்ற முறையில் சிரித்தாள் அவள். சுவாமி, தங்களுக்கு என் மீது அளவற்ற இரக்கம். நான் கண்டபடி அலைந்து கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக என்னை விலக்க பார்க்கிறீர்கள். ஐயனே, இந்த பெட்டியை என்னிடம் தந்தீர்களே, அப்போது இதற்குள் உள்ள விஷயம் என்னவென்று நான் மட்டும் கண்டு கொள்ளாமல் இருப்பேனா? மின்னல் மாதிரி ஒரு திகில் கீர்த்தி சிங்காவின் முகத்தில் அடித்துவிட்டு மறைந்தது.
என்ன என்ன சொல்கிறாய் நீ என்றார். மகளை என்றும் குழந்தாய் என்றும் கூப்பிட்டதை வினாடி காலம் மறந்தவராக, இந்த பெட்டியில் உள்ள பிரசுரங்களை பிறருக்கு வழங்கிவிட்டு வருவேனே தவிர நான் படிக்க மாட்டேன் என்று தாங்கள் எண்ணி இருக்கிறீர்கள். சிலவற்றை நானும் படித்து பார்த்தேன் என்றாள் சோபா. என்ன தெரிந்து கொண்டாய் மகளே என்றார் கீர்த்தி சிங்கா சாந்தமடைந்தவராக. நான் பார்த்த வரையில் பெண்களை சேர்க்க வேண்டாம் என்ற புத்த பகவான் எங்கேயும் கூறவில்லை சுவாமி என்றாள் சோபா. மிச்ரா என்பவர் எழுதிய வினயா என்ற பிரசுரத்தை இன்று காலை கூட புரட்டி கொண்டிருந்தேன். தமது குழுவிலே சந்நியாசினிகளை சேர்த்து கொள்ள போதி முனிவர் தயங்கினார் என்றும் அவரது பிரதம சீடரான ஆனந்தர் பலவிதமாக விவாதித்த பின்னர் பெண்களை சேர்த்து கொண்டார் என்றும் எழுதியிருக்கிறார். நான் சொல்வது சரிதானே? கீர்த்தி சிங்கா ஏன் அறிவை மெச்சுகிறான் என்று புன்னகையுடன் சொன்னார் கீர்த்தி சிங்கா. உண்மையை ஒப்புக்கொள்ள வேண்டியதுதான். உன்னிடம் உன் நலனில் கீர்த்தி சிங்காவுக்கு மிகுந்த அக்கறை உண்டு. ஆகவேதான் உன்னை நீக்கிவிட வேண்டும் என்று விரும்புகிறேன். என்னை நீக்குவதுதான் என் நலனுக்கு பெரும் தீங்கு ஏற்படுத்தக்கூடியது ஐயனே. கீர்த்தி சிங்காவுக்கு தெரிந்திருக்கும் அளவுக்கு உனக்கு தெரிந்திருந்தால் இப்படி பேச மாட்டாய். அவர் குரல் உரத்து ஒலித்தது. மகளே, சங்கத்தின் பணியையும் பிரச்சாரத்தையும் எதிர்ப்பவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருமே சாதுக்களாய் இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. ஏன், கொலைக்கு அஞ்சாதவர்கள் கூட இருக்கலாம். யார் கண்டது? அவர் பேச்சில் புதைந்திருந்த மறைமுகமான மிரட்டலை, அச்சுறுத்தலை சோபா கவனிக்க தவறவில்லை. சுவாமி, சாக்கிய முனியின் பணியிலே என் உயிர் நீங்குமானால் அதை காட்டிலும் பாக்கியம் என்ன இருக்க முடியும் என்றாள். கீர்த்தி சிங்காவின் முகத்தில் சினம் பரவியது. அது அவளுக்கு தெரியக்கூடாது என்பதற்காக உபாகரின் பக்கம் திரும்பி, உலகம் அறியாத சிறுமி இவள், இப்படித்தான் பேசிக்கொண்டிருப்பாள். உபாகரே, நீர் பெட்டியை பெற்று கொள்ளுங்கள் என்றார். உபாகர் ஓரிட்டு முன் வந்தார். சோபா மார்போடு அணைத்து கொண்டாள் அந்த பெட்டியை. இன்னும் ஒரு 15-20 நாட்களுக்காவது இந்த தொண்டிலே நான் ஈடுபடுவதற்கு அனுமதி கொடுங்கள். குறைந்தபட்சம் தாங்கள் இப்போது கொடுத்துள்ள பட்டியலையாவது பூர்த்தி செய்து விடுகிறேன். 2-3 பேர் தான் பாக்கி இருக்கிறார்கள் என்றாள். பிடிவாதம் பிடிக்காதே என்ற முதல் தடவையாக அதட்டினார் கீர்த்தி சிங்கா. இனிமேல் அந்த பெட்டியை வலுக்கட்டாயமாக பறிக்கத்தான் போகிறார்கள் என்றெண்ணி பின் வாங்கினாள் சோபா. அடுத்த நிமிடம் வெளியே பல காலடி யோசைகள் கேட்டன. வெள்ளைக்கார ஆண்களும் பெண்களும் பல பேர் உள்ளே நுழைந்தார்கள். அவர்களை அழைத்து வந்த ஒரு தமிழர், இவர்கள் டூரிஸ்டுகள் ஐயா, தங்கள் திரிசரண அபிமானிகள் சங்கத்தை பார்க்க வேண்டும் என்று வந்திருக்கிறார்கள். தயவு செய்து அனுமதி தர வேண்டும் என்றார். அவர் பேசிய விதத்தில் இருந்து அடிக்கடி இம்மாதிரி டூரிஸ்டுகளை இங்கு அழைத்து வந்திருப்பவர் என்று தெரிந்தது. அவர்களுக்காக வேண்டி கீர்த்தி சிங்கா தமது முகபாவத்தையும் பேச்சையும் மாற்றிக்கொள்ள வேண்டியதாயிற்று. வாருங்கள், மிக்க மகிழ்ச்சி என்ற கை குலுக்கினார் ஒவ்வொருவருடனும். எதிர்பாராத விடுதலை தெய்வாதீனமாக கிடைக்கவே சோபா, மறுபடி அடுத்த வாரம் வந்து பார்க்கிறேன் குருநாதரே என்று அவசரமாக சொல்லிவிட்டு கிடுகிடுவென்று வெளியேறினாள். குன்றில் இருந்து இறங்குகையில் திரும்பி திரும்பி பார்த்து கொண்டாள். ஆனால் யாரும் அவளை பின்தொடர்ந்து வருவதாக தெரியவில்லை. ஹாரன் சரியாய் வேலை செய்யாததால் அதை பிங் பிங் என்று அழுத்தி சரி செய்து கொண்டிருந்தான் கௌரி. 6 தினங்களாகிறது. உலகநாதனும் செங்கமலமும் பம்பாய்க்கு புறப்பட்டு போய் கிளம்புகிற வரையில் அவர் குஷியாகத்தான் இருந்தார். ஒன்றும் இல்லாததற்கெல்லாம் ஜோக் அடித்து கொண்டிருந்தார். குஷாலாக சீட்டி அடித்த வண்ணம் அவர் சூட்கேஸை நிரப்பிக் கொண்டிருந்த போது கௌரி தயக்கத்துடன், சார், கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருங்கள். அந்த ரவியை கண்டுபிடித்தால் சும்மா 2 அதட்டல் போட்டுவிட்டு விட்டு விடுங்கள் என்றான். ஏண்டா டேய், உன்னை எனக்கு வாத்தியாராக எப்போதடா நியமித்தேன் கழுதை என்று திட்டிவிட்டு உலகநாதன் தொடர்ந்து சீட்டியடித்தார். அவர்களை அனுப்பிவிட்டு திரும்பியது முதல் கௌரிக்கு வீடு வெறிச்சென்றிருந்தது. மனதை வேறு திசைகளில் திருப்பலாம் என்றால் 5-6 நாட்களாக சோபாவின் தொடர்பும் இல்லை. அவள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை என்று வீட்டிலேயே தங்கி இருக்கிறாளாம். உள்ளே பங்களாவில் டெலிபோன் மணி அடிக்கும் ஓசை தீனமாக கேட்டது. ஹாலுக்கு விரைந்தான். போனை எடுத்தான். நான் தான் சோபா என்ற குரலை கேட்டதும் பன்னீர் தெளித்து கொண்டார் போல சுகம் ஏற்பட்டது. சோபா, உன் அப்பாவுக்கு உடம்பு தேவலையா? தேவலை என்று கூறிவிட்டு திரிசரண அபிமானிகள் சங்கத்துக்கு போய் வந்த விவரங்களை தெரிவித்தாள் அவள். கௌரி, அந்த பெட்டியை என்னிடமிருந்து திரும்ப வாங்கி கொண்டு விட வேண்டும் என்பதில் கீர்த்தி சிங்கா
ரொம்பவும் துடிப்பாக இருக்கிறார் என்றாள்.